இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைவித்தியில் புதுசாக ஜாயின் பண்ணி போட்ட காசை கூட இன்னும் எடுக்காமல் நம்ம போட்ட காசு திரும்பி வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. குருஜியை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எம்டியை இன்னும் கொஞ்சம் நாளில் அரெஸ்ட் பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே மைவித்திரிக்கு சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்து வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா, அந்த தற்கொலை மைவித்திரி குஞ்சான்ஸ் யூடியூப் சேனல்ஸ், அந்த V3 தோழமைகள், கனா டிவி, அந்த மைவித்திரி ஃபேமிலி ஸ்டோரு, இந்த மாதிரியான சேனல்ஸும் சேர்ந்து இந்த கேஸில் அக்யூஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு நீங்கள் போட்ட காசு திருப்பி வருமா வராதா, வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, நீங்கள் என்ன பண்ணலாம் காசு திருப்பி வாங்குறதுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைவித்திரியில் முன்னாடியே ஜாயின் பண்ணி நிறையா மெம்பர்ஸை சேர்த்து விட்டு சாப்பிட்டு வீடு, காரு, பைக்கு அப்படின்னு வாங்கி லாபம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ கீழே முட்டு கொடுத்து அசிங்கமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நானும் அசிங்கமாக கேட்பேன். மைவித்திரியில் புதுசாக ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, க்ரௌன் மெம்பராக இருக்கலாம், சில்வர் மெம்பராக இருக்கலாம், கோல்டு மெம்பராக இருக்கலாம், ஏன் பேசிக் மெம்பராக கூட இருக்கலாம். 360 ரூபாயும் காசு தான், 1,21,000 காசு தான். அதனால் இந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, புதுசாக ஜாயின் பண்ணவங்க, நீங்கள் 1,21,000 போட்டு இன்னும் 1 லட்ச ரூபா கூட எடுக்காமல் இருக்கலாம். இல்லை 60,000 கட்டி இன்னும் 50,000 கூட நீங்கள் ரிட்டர்ன் எடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் உங்களோட காசை திரும்பி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, உங்களை மாதிரி இருப்பாங்க இல்லையா ஆளுங்க, போட்ட அமௌண்ட்டில் பாதி காசு கூட எடுக்காமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க ஆளுங்கள்லாம் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வேலையை பாருங்கள். அப்படி நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ரெக்கவரி பண்ண அமௌண்ட் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களை மாதிரி இருக்க ஆளுங்கள்லாம் சேர்த்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வேலையை பாருங்கள். உங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கிறதான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. KYC வெரிஃபிகேஷன் பண்ணால் காசு வந்துடும், எலெக்ஷன் முடிஞ்சால் காசு வந்துடும், 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள் காசு வந்துடும் அப்படின்றதெல்லாம் பொய் கதை, உருட்டு இதெல்லாம் யாரும் நம்பிட்டு இருக்காதீங்க. பேமெண்ட் போடுற அளவுக்கு அவன்கிட்ட காசு இல்லை, இதுதான் உண்மை. ஏன்னா புதுசாக மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறது இல்லை, அதனால் அவனால் பேமெண்ட் போட முடியாது, இதுதான் உண்மை. அந்த KYC வெரிஃபிகேஷன் எல்லாம் பொய் கதை. KYC பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் இருந்தால் போதும், வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஆனால் இவனுக்கு இந்த காசு இல்லை, இவனுக்கு பேமெண்ட் போட முடியாதுன்றது சரி கட்டுறதுக்காக இந்த பொய் கதையெல்லாம் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்பெனியில் செலவு பண்ணது போக மீதி இருக்க காசுலேருந்து உங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, ஆக்ஷன் எடுக்கிற வேலையை பாருங்கள். நீங்கள் அப்படியே நம்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. டைம் ஆக ஆக உங்களுக்கான வாய்ப்பு கம்மியாகிட்டு தான் போகும். நீங்கள் 1,21,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கேப்சூல் கொடுத்தாச்சு, அதனால காசு திருப்பி தர முடியாதுன்னா அவங்க போயிட்டு கோர்ட்டில் சொல்ல முடியாது. இந்த கதையெல்லாம் அவங்க கோர்ட்டில் நம்ப மாட்டாங்க. 1,21,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, மாத்திரை வாங்கிட்டீங்கன்னா சொல்ல முடியாது. 1,21,000 கொடுத்து கேப்சூல் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு, மாத்திரை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நாம் ஒன்றும் பணக்காரங்களாம் கிடையாது. 1,21,000 எங்கேயும் போய் மாத்திரை யாரும் வாங்கி சாப்பிட்றதில்ல. கேன்சர் கூட அவ்வளோ காசு கொடுத்து யாரும் மாத்திரை வாங்கி சாப்பிட்றதில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்திருந்தது. அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கே மொத்த காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் தான் ஆச்சு. அவங்களுக்கு கீமோ கொடுப்பாங்க, ஒரு 5 சைக்கிள் கீமோ கொடுத்தாங்க, ஒரு 40 நாள் கண்டினியூஸாக ரேடியேஷன் தெரப்பி கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஒரு 1 to 2 லட்ச ரூபா கூட தான் ஆச்சு. இவங்க 1,21,000 இம்யூனிட்டி கேப்சூல், அதுவும் ஆயுர்வேதிக் கேப்சூல், இது இம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிலாம் கதை கட்டினாங்கன்னா இது நம்புற மாதிரி கிடையாது. அலோபதியிலேயே போனாலுமே கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவர் ரெக்கவரி ஆகிற வரைக்கும் டோட்டலான அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் தான். இந்த 1,21,000 நீங்கள் கேப்சூல் வாங்கினாதான் நாங்கள் ஆடு பார்க்கறதுக்கு விடுவோம் அப்படின்னு சொல்கிறதுனால தானே நீங்கள் போய் காசு போட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இல்லைனா யாராவது வெறும் மாத்திரையை போய் வாங்குவீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த 1,21,000 நீங்கள் கேப்சூல் பர்ச்சேஸ் பண்ணாதான் நீங்கள் ஆடு பார்க்க முடியும். இந்த ஆடு பார்க்கறது மூலமாக போட்ட காசு நீங்கள் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவன் ப்ராமிஸ் பண்ணதுனால தானே நீங்கள் காசு போட்டீங்க. அவன் ப்ராமிஸ் பண்ணபடி அப்படி நடக்கணும் தானே. இப்போ அவன் பேமெண்ட் போடாமல் இருக்கிறது அவன் ப்ராமிஸ் பண்ணபடி நடக்கலன்னு தானே அர்த்தம். அப்படின்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கா இல்லையா? 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் ஜாயின் பண்ணேன், 1 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் ஜாயின் பண்ணேன், இன்னும் போட்ட காசை கூட எடுக்கல, இன்னும் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கூட நான் எடுக்கல, வட்டிக்கு வாங்கி நான் காசு போட்டிருக்கேன், EMI கட்டணும், போட்ட காசு கூட எனக்கு வரல, ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கூட இன்னும் எடுக்கலன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. நீங்க எல்லாரும் உங்களை மாதிரி இருக்க ஆளுங்க கூட சேர்ந்து ஒன்னா போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் திருப்பி சொல்றதுனால தான் நீங்க சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டைம் ஆக ஆக லேட் ஆக ஆக அந்த காசு சீக்கிரமா செலவாக தான் போகுமே தவிர உங்களுக்கு காசு திருப்பி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த
கேஒய்சி வெரிஃபிகேஷன் கதை, இந்த எலெக்ஷன் கதையெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த வெள்ளக்காக்கா மல்லாக்கா பறக்குது பாருன்னு சொல்கிற கதையெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நம்பிட்டே இருக்க வேண்டியதான். கடைசியில் நீங்கள் ஏமாந்து போவீங்க. அதனால சீக்கிரமாக ஒரு ஆக்ஷன் எடுங்க. குருஜியை வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எம்டியும் கூடிய சீக்கிரத்தில் அரெஸ்ட் பண்ண போகிறதா பேசிக்கிறாங்க. சிஏ ரவி இருக்கார் இல்லையா, வி ஹெர்பலோட ஓனரு, அவரையும் இந்த குருஜி கேஸில் வந்து A2 அவர் தான் அக்யூஸ் நம்பர் 2, அவரையும் அரெஸ்ட் பண்ண போகிறதா பேசிக்கிறாங்க. இன்னும் நீங்கள் எந்த நம்பிக்கையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, யார் மேலே இருக்க நம்பிக்கையில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மைவித்திரிக்கு முட்டு கொடுத்து வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா யூடியூப் சேனல், மைவித்திரி தற்கூரி யூடியூப் சேனல்ஸ், அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்களும் வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த கேஸில் அக்யூஸ் ஆக போகிறதா, அவங்களையும் அக்யூஸ்டாக ஆட் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு பட்ஸ் ஆக்ட், பட்ஸ் ஆக்ட்னா பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட்ஸ் ஆக்ட் 2019, முக்கியமாக இந்த V3 தோழமைகள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆள் தான் மெயின் அக்யூஸ்டுன்னு சொல்கிறாங்க. கூடவே இன்னும் ஒரு சில யூடியூபர்ஸ், ஒரு சில அந்த தற்கூரி யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க லிஸ்ட்லாம் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். மைவி3க்கு முட்டு கொடுத்து வீடியோ போடுவானுங்க இல்லையா இந்த யூடியூப்பில், அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மூஞ்சை காட்டியே வீடியோ போட மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்களாம் உஷாரு. இப்போ பின்னாடி பிரச்சனை வரப்போ, கேஸுன்னு வரப்போ அவனுக்கு மூஞ்சை காட்டினா பிரச்சனை ஆயிடும் இல்லையா, எங்கேயும் போய் மறைய முடியாது. அதனால் மூஞ்சை காட்டாமல் உஷாராக மறைஞ்சு வீடியோ போட்டிருப்பானுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வீடியோ பேசுறது, வாய்ஸ் ஓவர் வீடியோ போடுறது, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு வீடியோ பண்ணுறது, இந்த மாதிரி தான் அவங்க பண்ணி பேசிகிட்டு இருப்பானுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, மீதி மூஞ்சை காட்டி மைவித்திரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பானுங்க இல்லையா, இவனுங்களாம் முட்டா பசங்க. ஏன்னா பின்னாடி பிரச்சனைன்னு ஒன்று வரப்போ நம்ம மூஞ்சை காட்டிட்டா நாமளும் தான் சிக்குவோன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த லிஸ்ட்டு சொல்கிறேன் கேளுங்க, யாரெல்லாம் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது, மைவித்திரி கேஸில் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டு யாரெல்லாம் அக்யூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கேன், நான் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி V3 தோழமைகள் தான். இந்த ஆள் வந்து 49,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான், 873 வீடியோ போட்டிருக்கான், டெய்லி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கான், முட்டு கொடுத்து வீடியோ போடுறான். V3 ஆன்லைன் டிவிலேருந்தே இந்த ஆள் வந்து இந்த சேனலை வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் V3ன்னு வச்சுருக்காரு, மைவி3ன்னு வைக்காமல். இந்த ஆள் சப்போர்ட் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் சேர்ந்துருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த KTVன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, கார்த்திக் பிள்ளை, உருட்டிட்டு முட்டு கொடுத்து பேசிட்டு மைவித்திரிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவர் வந்து முட்டு கொடுத்து வீடியோ போட்டுட்டு இருப்பாரு. இவரை நம்பி புதுசாக நிறைய பேர் ஜாயின் வேற பண்ணியிருக்காங்க. இவரும் வந்து இதில் ஒரு அக்யூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, கண்டிப்பாக இந்த கார்த்திக் பிள்ளை வந்து இந்த மைவித்திரி கேஸில் அக்யூஸ்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கனா டிவி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மைவித்திரிக்கு முட்டு கொடுத்து வீடியோ போடுறது, வண்டி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறது, 73,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, 1800 வீடியோ கிட்ட போட்டிருக்காரு. இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த மைவி3யை தவிர மற்ற வீடியோவும் போட்டிருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து மைவி3லேருந்து தான் நிறைய வியூஸ் வருது. அதனால மைவி3க்கு முட்டு கொடுத்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டு இவரை நம்பியும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. புதுசாக வண்டி வாங்கியிருக்கான்னு கூட போட்டிருக்காரு. V3 அப்டேட்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இதில் வந்து 15,000 சப்ஸ்கிரைபர் இருக்கானுங்க, 750 வீடியோ கிட்ட போட்டிருக்காங்க. இவங்களும் வந்து டெய்லியும் வந்து இதை பற்றி, இந்த மைவி3யை பற்றி சப்போர்ட் பண்ணி மைவி3 ஸ்டோரை பற்றி வீடியோ போடுறது தான் வேலையாக இருக்காங்க. மைவி3 ஃபேமிலி ஸ்டோர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோ வந்துருக்கும் மைவி3 ஃபேமிலி ஸ்டோர்லேருந்து. இந்த ஆளும் வந்து நிறைய பேரை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு. இவரோட ஃபோன் நம்பரை கூட கொடுத்து வச்சிருக்காரு, பார்த்துக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு அவரோட சேனல் பேஜ்லேயே வந்து கொடுத்துருப்பாரு. இவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 10,000, ரவுண்டாக சொல்கிறேன், 10,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்காங்க. அப்படின்னா ஒரு 10,000 பேர்கிட்ட இவர் ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு வச்சுப்போம். பிரின்ஸ் ASK, இவன் வந்து எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து பேசுவான். இவன் பிரின்ஸ் ASK வந்து மைவித்திரியை பற்றி எந்த வீடியோ போட்டாலும், எந்த யூடியூபர் பெரிய பெரிய யூடியூபர் வீடியோ போட்டாலும் அது வந்து தப்புன்ற மாதிரி முட்டு கொடுத்து பேசுவார் இவர். அப்புறம் இந்த KYC வெரிஃபிகேஷனுக்கு அதுக்கெல்லாம் கூட இது பண்ணிங்கன்னா நீங்கள் காசு வந்துடும், வெயிட் பண்ணுங்கள், இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டோம் அப்படிலாம் கூட பேசிகிட்டு இருப்பார் இவர். பிரின்ஸ் ASK 15,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. மைவி3யை பற்றி மட்டும்தான் ஒரு வீடியோ போட்டு இந்த சப்ஸ்கிரைபரு, இந்த வீடியோஸு, இந்த கவுண்ட்லாம் வந்துருக்கு அவருக்கு. அடுத்ததாக மக்கள் வெற்றி பாதைன்னு ஒரு சேனல் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே MLM, இந்த பான்சி பற்றி, இந்த பான்சி ஸ்கீம் பற்றியெல்லாம் ப்ரொமோட் பண்ணி வீடியோ போடுற சேனல் தான் இது, மக்கள் வெற்றி பாதை அப்படின்ற ஒரு சேனல். அது வந்து 16,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சுருக்காங்க. இவங்களும் இந்த ராயலோ, SBO அந்த மாதிரியான கம்பெனிக்கெலாம் முட்டு கொடுத்து, இந்த ஃபோர்கார்ட்டு இந்த மாதிரியான கம்பெனிக்கெலாம் முட்டு கொடுத்து இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஆள் சேர்த்து விட்டு பண்ணுற வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அன்பு அஃபிஷியல், இவங்களும் இந்த மைவி3க்கு முட்டு கொடுத்து நிறைய வீடியோ போட்டுருப்பாங்க. அன்பு அஃபிஷியல் 6,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சுருக்காங்க. அடுத்தது கிளாண்ட் ட்ரை தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது. இது என்ன கிளாண்ட் அப்படின்ற ஜெயின்ட்டா இல்லை கிளாண்டா அப்படின்றது எனக்கு புரியல. அதனால் இந்த வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுளில் போய் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். கிளாண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷில் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இது என்ன வார்த்தை, இது ஒருவேளை ஸ்பானிஷா இல்லை லாட்டின்லேருந்து எடுத்து வச்சிருக்காரா இல்லை இந்த தற்கூரியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இல்லை இது அவரோட பேரான்னு கூட தெரியல.
கிளாண்ட் ட்ரை தமிழ் அப்படின்னா என்னன்னு தெரியல. இந்த ஆளும் வந்து மை வித்திரிக்கு சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்து ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்பாரு. மதன் கௌரியை பற்றி கூட இவர் போட்டிருப்பாரு. மதன் கௌரி பேசுறது கூட இவர் போட்டு முட்டு கொடுத்து வச்சிருப்பாரு. இது வந்து தப்பாக போட்டார் மதன் கௌரி அதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாரு, தமிழனை வாழ வைக்க மாட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் முட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. இவரும் ஒருத்தர் கூறி தான் ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒருத்தர் போடுறாரு. 5000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. 112 வீடியோ கிட்ட போட்டிருக்காரு. மை வித்ரி முட்டு சேனல் தான் இது. மை வி3 360 மதுரை 360 மாதிரி மை வி3 360 மை வி3 முட்டு சேனல் இது. 2000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சுருக்காரு. 69 வீடியோ போட்டிருக்காரு. 69 வீடியோ எப்படி 69. மிஸ்டர் மார்க்கெட்டர் இவன் வந்து மை வி3யை பற்றி யாராவது ஒரு யூடியூபர் தப்பாக சொல்லிட்டா போதும், பெரிய யூடியூபர் இந்த மதன் கௌரி ஏ2டி இவங்களாம் தப்பாக சொல்லிட்டா போதும், அவங்கள வச்சு வியூஸ் பார்க்குற ஆள் இவர். மார்க்கெட்டிங் பற்றி எதுவும் தெரியாது இந்த ஆளுக்கு. மிஸ்டர் மார்க்கெட்டர்னு சொல்லிட்டு வச்சுட்ருப்பான். மை வி3யை பற்றி பேசிதான் இவனுக்கு சப்ஸ்கிரைபரே வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஏதோ 400 300 என்னமோ இருந்துச்சு. இவனும் இந்த மை வி3 இந்த மாதிரி ராயலோ எஸ்பிஓ இந்த மாதிரியான எம்எல்எம் கம்பெனியை பற்றி பேசுறது, பான்சி ஸ்கீம் பற்றி பேசுறது தான் இந்த ஆளோட வேலை. பிபிஎம் ரமேஷ் இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த அளவுக்கு மேட்ரு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவர் வந்து இவருக்கு தெரிஞ்சதை வச்சு மை வித்திரிக்கு முட்டு கொடுத்து வீடியோ போட்டிருக்காரு. மற்றபடி ஏதோ விவசாயம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இவருக்கு விஷயம் தெரியலனா இவர் சைலண்ட்டாக இருந்திருக்கலாம். இவர் ஏன் முட்டு கொடுத்து நிறைய பேர் சேர்த்து விட்டு இந்த மாதிரியான வேலைலாம் பார்த்துருக்காருன்னு தெரியல. பிபிஎம் ரமேஷ் 2500 கிட்ட சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. ஓகே டிவி தமிழ் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியாது, இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களை நம்பியும் சில பேர் ஜாயின் பண்ணியிருக்கலாம். எஸ்எஸ் ஆன்லைன் ஏர்னிங் இது உங்கள் பாதை. இவனுக்கு 800 கிட்ட ஏதோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இவனுக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸ்லாம் இல்லை. மை வி3 ஆட்ஸு ஃபோக்கஸ் இது புதுசாக வந்த சேனல். இதுக்கு அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது. ஆனால் 117 வீடியோ எல்லாமே முட்டு கொடுக்குற வீடியோ மை வி3க்கு. பிரகாஷ் பாலக்காடுன்னு ஒருத்தவன் இவன் மை வி3க்கு முட்டு கொடுக்குற வீடியோ தான் நிறையா போடுவான். சர்க்கார் விஜய் டயலாக் கூட பேசி ஒரு வீடியோ போட்டிருப்பான். அதை வேணால் போட்டு காட்டுறேன் பாருங்க. உனக்கு மேல இருக்கிற ஒண்ணு அதான் தலைவன். அந்த பிராண்ட நான் அழிக்கிறேன். மந்திரம் கட்சி ஜெயிச்சாலும் சரி உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். மந்திர கேசவி இதுவும் மை வி3க்கு முட்டு கொடுக்குற சேனல் தான். 3000 கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்குது. மை வி3 முட்டு கொடுத்து தான் வீடியோ போடுவாங்க இவங்க. இதான் வந்து லிஸ்ட்டு. இதில் டாப்பில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வி3 தோழமைகள், கனா டிவி, மை வி3 ஃபேமிலி ஸ்டோரு, அப்புறம் அந்த அன்பு அஃபிஷியல், இந்த ஒரு சில யூடியூபர்லாம் டாப்பில் இருப்பானுங்க. அவனுக்கு பயங்கரமாக முட்டு கொடுப்பானுங்க. மை வி3 என்ன கதை விட்டாலும் என்ன விட்டாலும் எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து இவனுக்கு வீடியோ போடுவானுங்க. இவனுக்கு நிறைய பேர் நம்ப வச்சுருக்கானுங்க. இவனுக்கு நிறைய பேர் நம்ப வச்சு ஜாயின் பண்ணி விட்டு இப்போ நிறைய பேருக்கு பேமெண்ட் வராமல் நிற்குது. அவனுங்களுக்குலாம் இவனுக்கு தான் இந்த தற்கூரி யூடியூபர்ஸ் தான் வந்து பதில் சொல்ல போகிறானுங்க. இப்போ வந்து புதுசாக அசோக் ஸ்ரீநிதி சார் பேசின ஆடியோ வந்து இப்போ வந்துருக்கு. அதை நான் ப்ளே பண்ணுறேன் கேளுங்க. இதை வந்து நான் கட் ஷாட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா கௌதம் மணி ப்ரோவோட சேனலில் போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். அது ஒரு 35 நிமிஷம் கான்வர்சேஷன் இருக்கும். அசோக் ஸ்ரீநிதி சாரும் இந்த கௌதம் ப்ரோவும் வந்து பேசியிருப்பாங்க. இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். இதை ஃபுல் வீடியோ நான் ப்ளே பண்ண முடியாதுன்றதுனால முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் கட் ஷாட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்கள் கேளுங்க. இந்த மை வி3 ஆட்ஸ்ல மெம்பர்ஸா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. என்ன இல்ல அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த படத்துல எல்லாம் ஒரு படம் சீன் எல்லாம் போட்டு அதுல எம்எல்எம் கான்செப்ட் இருக்குது, அது வந்து நல்லதுன்னு சொல்றாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து நல்லதுன்னு சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பேசுறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க நம்ம குறை சொல்லவே இல்லை. ஓகேங்களா. எம்எல்எம் வந்து லீகல். இந்தியால வந்து எம்எல்எம் லீகல். நம்ம அத பத்தி நம்ம பேசவே கிடையாது. நம்ம பேசுறது வந்து பான்சி பிசினஸ். பான்சி ஸ்கீம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து காசை வந்து இவங்க வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே ஆட்களை சேர்த்தணும். அந்த காசை எடுத்து மேல இருக்கவங்களுக்கு மணி சர்க்குலேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் தப்புன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. அதுக்காக தான் மணி சர்க்குலேஷன் பிரைஸ் ஷிட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல இப்ப வந்து வழக்கு போட்டு அது வந்து இப்ப விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் வந்து குவைட்டா இருக்கிறாங்க, பெயில்ல விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வேலை வந்து போலீஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. மை வி3 ஆட்ஸ்ல காசு கட்டிட்டு ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க புரிஞ்சுக்கிறது, அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேறாங்க அப்படின்னா, எம்எல்எம் ஸ்கீம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ணக்கூடாதா, அது வந்து நியாயம், படத்திலேயே இப்படி சீன் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம பேசுறது பான்சி ஸ்கீம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம்.
60 லட்சம் பேர் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருக்கோம்ல 60 லட்சம்ங்கிறது ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்கு. இப்போ அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப தமிழ்நாட்டுல பெரிய கட்சிகள் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே வந்து பெரிய கட்சிகள். ஓகேங்களா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு வந்து 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க, 2 கோடி உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஓகேங்களா, ஓட்டு போடுறது வேற, உறுப்பினர்களா இருக்கிறது வேற. அது எதுக்காக அந்த அத்தனை பேர் வந்து நீங்க இப்ப அதிமுக திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருப்பாங்க 2 கோடி மக்கள் இயக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது ரீசன் என்ன அப்படின்னா அது ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்கு. அதுல உள்ள இருக்கிற மெம்பர்ஸுக்கு வந்து ஒரு நம்ம கூட 2 கோடி பேர் இருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு ஒரு சைக்காலஜிக்கலா அதை வந்து அவங்க வந்து அப்படி நினைச்சுக்குவாங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்த கம்பெனி வந்து முழுக்க முழுக்க வந்து 60 லட்சம் பேர் இருக்காங்க, 60 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பட் அது ஆக்சுவல் ஃபேக்ட் கிடையாது. அது போய் அது முற்றிலும் போய் அதுல அவங்க பலன் அனுபவிச்சிருக்காங்க பாத்தீங்களா. இப்போ ஒரு மோசடின்னு, அதாவது இந்த மாதிரி பாஞ்சி ஸ்கீம்ல ஃபர்ஸ்ட் லேயர், அதாவது ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பெனிஃபிட் அனுபவிச்சிருப்பாங்க. சோ அவங்கள விட்டு மண்டை கழுவிட்டு இருக்காங்க. அதாவது மித்த உறுப்பினர்களை இப்போ இந்த காசு பேமெண்ட் ஸ்டாப் பண்ணது கூட அத வந்து கவர்மெண்ட் தான் கேஒய்சி போட சொல்லி இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து 2 மாசத்துல வந்து உங்களுக்கு திருப்பி காசு வர ஆரம்பிச்சிடும், இந்த 2 மாசம் நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு வந்து காசு வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் மக்கள் தான். 1 லட்சம் போட்டு 10 லட்சம் சம்பாதிச்சிருப்பான், 1 லட்சம் போட்டு 8 லட்சம் சம்பாதிச்சிருப்பான், அவனுக்கு எந்த வித லாஸும் கிடையாது. அவன் தான் இப்ப வந்து கழுவிட்டு இருக்கான். அவனுக்கு என்னன்னா இப்போ நம்ம வந்து இதை எதிர்த்து அவனுக்கு தெரியும் இது வந்து தப்பு, இங்க வந்து எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனா அவன் காசு வாங்கிட்டான் இல்லைங்க, அந்த காசுக்காக வந்து அவன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவன் கீழே இருக்கிற ஆட்களை வந்து மண்டையை கழுவிட்டு இருக்கிறான். ஓகேங்களா, இது இன்னும் எவ்வளவு நாள் பண்ணிட முடியும்? இன்னும் 2 மாசம் தானேங்க, 2 மாசம் தானே. பிளஸ் முதல்ல இவங்க எப்படி மண்டை கழுவிட்டு இருந்தாங்கன்னா எங்க கம்பெனி வந்து எங்க நிறுவனர் வந்து 5 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே உடைச்சிட்டோங்களா? கண்டிப்பா அன்னைக்கே சொன்னேன், அதாவது வீடியோலயே சொன்னேன், இது டாக்டர் பட்டம், இந்த பிம்பம் கிரியேட் பண்ணிக்கிறதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே சொன்னேன். 6 மாசத்துக்கு முன்னாடி நான் புகார் கொடுக்கும் போது நம்ம இந்த நிறுவனம் போய் இது பாஞ்சி ஸ்கீம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன வந்து பேசுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா எங்க நிறுவனர் வந்து 5 கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் வந்து ஆடு பார்த்தா போதும், எந்த வழியும் பண்ண தேவையில்ல, ஆடு பார்த்தா காசு வரும்னு நானுங்க. அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினானுங்க. இப்போ வந்து வெரிஃபை பண்ணால் தான் காசு வரும், கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் காசு வரும்னு விட்டுட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு செக் வைக்கிறப்பையும் ஒவ்வொரு ஆப் வரப்பையும் மாற்றி மாற்றி போடுறானுங்க பிளேட். அவனுங்க இவனுக்கு எப்போ தான் திருந்துவானுங்கன்னு தெரியல. இது சிறந்த நிறுவனம் சொல்லிட்டு கவர்னரே வந்து மனு கொடுத்து இது அவார்டு கொடுத்திருக்காங்க. இப்ப அது எல்லாத்தையுமே உடைச்சாச்சு. நம்ம என்ன பண்ணோம், கௌரவ டாக்டர் பட்டம் பொய்ன்னு சொன்னோம். அந்தாலே அன்பார்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் எடுத்துட்டு வந்து நம்ம கௌரவ டாக்டர் பட்டம் பத்தி பேசணும். அவரு வந்து பிஹெச்டி அது வந்து படிச்சு ரிசர்ச் பண்ணி நீங்க ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணி வாங்குறதா பிஹெச்டி, அதுல டாக்டரேட் பட்டம். அதை கொண்டு வந்து காமிக்கிறாரு. எப்படி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாரு பாத்தீங்களா? போலீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அது உண்மையான்னு செக் பண்ணாங்க, அதே பொய். ஆமா, ஓகேங்களா. அதுல பியூட்டி என்னன்னா A1 வந்து விஜயராகவன், A2 யாரு தெரியுங்களா? அந்த CA ரவி, வி ஹெர்பலோட ஓனர். அதாவது வி ஹெர்பல்ல இருந்து தான் மருந்து தயாரிச்சு சித்வாக்கன அனுப்புறாங்க. அதாவது விஜயராகவனோட கம்பெனிக்கு, விஜயராகவன் கம்பெனி வந்து மைவேத்திரி அனுப்புது. ஓகேங்களா, விக்கிறாங்க. இப்போ மாட்டி இருக்கிறது இல்ல, A2 மாட்டி இருக்கிறது வந்து CA ரவி. CA ரவி அரெஸ்ட் பண்றதுக்கு கடலூருக்கு போயாச்சு போலீஸ். ஆனா வந்து CA ரவி வந்து தலைமறைவு. நீ வந்து இது பாஞ்சி ஸ்கீம்னு உறுதியாயிரும், அது ஒரு பிரச்சனை இல்ல. இன்னொரு விஷயம் வந்து சத்யானந்த் வந்து பினாமி, விஜயராகவன் தான் இது மாஸ்டர் மைண்ட்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு நாங்க கடந்த 1 வருஷத்துல போன வருஷம் மட்டும் அவர் 50 கோடிக்கு மேல சொத்து வந்து மதுரையில வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல என்ன சொல்லியிருந்தாரு, நான் எல்லா தொழிலும் லாஸ், இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் லாஸ்ங்கிறாரு. B3 லாஸ், போக்கர் லாஸ், எல்லாம் லாஸ். அப்ப இந்த பணம் எங்க இருந்து வந்தது? 50 கோடி. 50 கோடிக்கு மேல அந்த இடத்தோடது எல்லாத்தையுமே நாங்க வந்து எடுத்து ட்விட்டர்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க. 20 இடம் டிரைவர் பேர்ல வாங்கியிருக்காரு, இடம் டிரைவரோட ஒய்ஃப் பேர்ல வாங்கியிருக்காரு. இந்த KYC இப்போ பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பேமெண்ட் ஏன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க? கேஒய்சி எங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அப்புறம் எலெக்ஷனுக்காக நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கூட நான் வீடியோவில் அதுதான் கேட்டிருந்தேன். அப்படி பார்த்தா கேஷ்பேக் ஆஃபர் யூடியூப்ல பே பண்ணாங்க, அதெல்லாம் விட்டு உங்களுடைய இதுதான் மானிட்டர் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன உண்மை என்னன்னு நாங்க சொல்றோம். உண்மை என்னன்னா
இவங்க வந்து 2 லட்சம் பேர்த்துக்கிட்ட இருந்து 2000 கோடி காசை வாங்கி அந்த மணி சர்க்குலேஷன் அந்த காசை தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. பொருள் இப்பதான் இவங்க லான்ச்சே பண்ணிருந்தாங்க. போன வருஷம் 10வது மாசம் தான் லான்ச் பண்றாங்க. பொருள் ஒன்னும் பெருசா சேல்ஸ் எல்லாம் நட கிடையாது. ஓகேங்களா? அப்ப அந்த நிறுவனத்துக்கு பணம் வர கிடையாது. விளம்பரம் வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா விளம்பரம் யாரும் வந்து இந்த கம்பெனி கொடுக்க கிடையாது. அப்ப விளம்பரத்துல இருந்து காசு வரல. அப்ப எங்க இந்த பணத்தை காசு கொடுத்திருக்காங்க? விளம்பரமும் இல்ல, பொருளும் பெருசா விக்கல. அப்ப காசு எங்க இருந்து கொடுத்திருக்காங்க? உங்ககிட்ட நீங்க வந்து உங்ககிட்ட காசு வாங்குறாங்க பாத்தீங்களா, இந்த டெபாசிட் வாங்குறாங்க பாத்தீங்களா, அததான் வந்து எல்லாத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் மணி சர்க்குலேஷன் ஆக்ட். மாசம் இப்ப குடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்க. அது போக இவங்களும் வந்து தாராளமா எக்கச்சக்கம் செலவு, சொத்து எங்கெங்கயோ வாங்கி குவிச்சது. இப்ப எல்லாம் அந்த காசு எல்லாம் போக இவங்க கிட்ட இப்ப காசு கிடையாது. நிறுவனத்துக்கிட்ட பெரிய காசு கிடையாது. அதனாலதான் இந்த KYC அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எலெக்ஷன். ஏங்க எலெக்ஷனுக்காக அப்ப எல்லா நிறுவனமும் மூடிட்டு போனாங்கன்னா அப்ப ரிலையன்ஸ் எல்லாம் எத்தனை இந்தியா ஃபுல்லா ஆட்கள் வச்சிருக்காங்க, அவன் எல்லாம் மூடிட்டு போயிடணும் இல்லைங்க? ஆமாங்கண்ணா, அதுதான் கேக்குறேன். இவங்க சோ அத நம்பறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, நம்ப வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எக்ஸாக்ட்லி, அதுதான் நம்ப வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அவனுங்கதான் இதுல சரியான ஃப்ராடு. அதுல எவன் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இப்ப நான் சொல்றேன் இல்லைங்க, நான் இதனால மட்டும் நான் ஒன்னு சொன்னேன். இந்த கேஸ் 6 மாசத்துக்கு முன்னாடி நான் முதல் கொடுக்கும் போது கேஸ் கண்டிப்பா போடுவாங்கன்னு சொன்னேன், போட்டாங்க. இந்த இந்த டாக்டர் பட்டத்துக்கு கேஸ் வாங்குவாங்க, இந்த சொத்துக்கு இப்ப கேஸ் வாங்குவாங்கன்னா அது எல்லாமே ஒவ்வொன்னா நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த கம்பெனி காசு கொடுக்க முடியாம போகும்னா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அடுத்து நான் சொல்றேங்க, இந்த வீடியோ 2-3 பேர்த்து வந்து லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். அவங்க மேல அவங்கல்ல இந்த பட்ஸ் ஆக்ட்ல சட்டமே இருக்குது. இப்படி கம்பெனிக்காக ஹெல்ப் பண்ணி வீடியோ போட்டதுக்கு கண்டிப்பா பாருங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், V3 தோழமைகள் உறுதியா வந்து இந்த பட்ஸ் ஆக்ட்ல இந்த கேஸ்ல நான் ஜாயின் பண்ண வைப்பேன். கண்டிப்பா இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னொரு 3-4 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இந்த ஆக்ட்ல இந்த FIRல உள்ள சேரலன்னா நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன். இவ்வளவு பெருசு பண்ணிட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் மாதிரி. கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு பெருசா இழுத்துட்டு கொண்டு வந்து வச்சாச்சு. இவனுங்க எல்லாம் இது பண்றது கண்டிப்பா. ஏன்னா இவனுங்கனாலதான் எத்தனையோ பேர் ஏமாந்து இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இவனு கொடுத்த பேச்சுனாலதான் வந்து காசு கட்டி இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டிய ஆட்கள் கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க. இப்போ இது நம்ம பேசிக் 200 கோடி நம்ம போட்டாவே 2 மாசம் கழிச்சு 600 கோடி தேவை. 600 கோடி எங்க இவங்க கிட்ட இருக்குங்க, இந்த நிறுவனத்துக்கிட்ட? சின்ன ஏதோ ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்ன்ற லெவல்ல அவங்க பிளான் பண்ணி பண்ற மாதிரி அவ்வளவுதான் முடிஞ்சதுங்க. அதுதான் இந்த கம்பெனி இஸ் க்ளோஸ்ட். புரியுதுங்களா? இது இப்ப வந்து காரணம் சொல்லி இந்த 2-3 மாசம் டைம் வாங்குறாங்க. 2-3 மாசம் டைமுக்குள்ள இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உறுதியா வந்து இதுல இவங்க வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம், நாங்க வந்து டெபாசிட் வாங்கல, இது மருந்து தான் விக்கிறோம், அந்த இதான் பண்றோம் இதான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதெல்லாம் இவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். பட் சட்டப்படி இது உறுதியா வந்து மாட்டிக்கோங்க. இவங்க இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. அந்த பொருள் இவங்க காசு கொடுத்து இஷ்டப்பட்டு வாங்கிட்டா ஒண்ணும் இல்ல அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கேனத்தனமா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தோசை தான் விக்கிறாங்க, ரோட்டு கடையில தோசை தான் விக்கிறாங்க, ரெண்டுக்கும் ரேட் வந்து வித்தியாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க விக்கும் போது நார்மல் செல்லிங்ல விக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த MLM இந்த நெட்வொர்க்கிங்ல வந்து நீங்க வந்து டைரக்ட் செல்லிங் பண்ணும்போது அதுக்கு கைட்லைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது நீங்க ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளை வந்து நீங்க அதிக விலைக்கு வச்செல்லாம் விற்க முடியாது. இப்ப இந்த நிறுவனம் என்ன தெரியுங்களா பண்ணுது, 1800% ப்ராஃபிட் மார்ஜின்ல மைவேத்திரியாச்சு வந்து வித்துட்டு இருக்கான். இவன் சொல்றான், ஓகே நான் ப்ராடக்ட் தான் வாங்குறேன் அப்படிங்கறது இவன் சொல்லட்டும், நான் டெபாசிட் வாங்கவே கிடையாது, நான் ப்ராடக்ட் தான் விக்கிறேன்னு சொல்லட்டும். ஆனா இந்த மாதிரி ரூல்குள்ள இதுக்குள்ள 1000 சட்டம் இருக்குது, இது எல்லாத்துலயுமே மாட்டிடுவாங்க. இதெல்லாம் எப்படி மாட்ட முடியும்? இனி மாத்திட முடியுங்களா? இதையெல்லாம் மாத்தி எழுத முடியுங்களா? கண்டிப்பா முடியாதுங்கண்ணா. அப்ப எப்படி இந்த கேஸ் வந்து தப்பிப்பாங்க? இவங்க எல்லாத்துலயும் லாக் ஆயிருக்காங்க. பட் ஆனா அது ஸ்மார்ட்டா எஸ்கேப் ஆயிட்டு வரதுக்கும் ஏதோ ஒரு பிளான் பண்ற மாதிரியே ஒரு வெளிய செட்டப் பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. உறுதியா ஒண்ணும் பண்ண முடியாது.
ஓகே. டைம் வேணா இழுக்கலாமோ தவிர்த்து பட் ரிசல்ட் கன்விக்ஷன் உறுதி. ஓகே. இப்போ பப்ளிக் ஃபண்ட் திரும்பி வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குங்களா இது மூலியமா? இப்போ இதுல ஏமாந்தவங்களுக்கு இவங்க சட்டப்படி எப்படி இருக்கு அப்படிங்கறது நான் சொல்லிடுறேன். நடைமுறையில எப்படி வரும்னு நான் சொல்றேன். சட்டப்படி என்ன அப்படின்னா அந்த பட்ஜ் ஆக்ட் வந்து தெளிவா இருக்குது. இவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சீஸ் பண்ணு, இவனுக்கு வேற என்ன கடன் இருக்கட்டும் என்ன பிரச்சனை இருக்கும் அதுக்கு முதல் காசு கொடுக்க கூடாது. இந்த ஏமாந்துருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த காசு இந்த இடத்த இந்த இவன் காசு எல்லாத்தையும் வித்து அந்த ஏமாந்த மக்களுக்கு தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ரெண்டாவது வந்து யாரெல்லாம் இப்போ 1 லட்சம் ரூபாய் கட்டி 10 லட்சம் ரூபாய் இதுல சம்பாதிச்சிருப்பான் பாத்தீங்களா, அவனை எல்லாம் புடிச்சு அந்த 9 லட்சம் ரெக்கவர் பண்ணணும். சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இருக்கிற காசை யாரெல்லாம் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களாங்க, அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் காசு வந்து ரிகவர் கிடைக்கும். அதாவது இப்போ இவங்களோட சொத்து ஒரு 100 கோடி வந்து ரெக்கவர் பண்றாங்க அப்படின்னா காசு வந்து ஒரு 50 கோடி, இவங்க கிட்ட வந்து ஒரு 100 கோடி வந்து ரெக்கவர் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து இப்போ ஒரு 10,000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதை பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு புது அப்டேட்டை கொடுத்த கௌதம் ப்ரோவுக்கும் அசோக் ஸ்ரீநிதி சாருக்கும் வந்து நம்மளோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது மூலமாக நம்ம அவேர்னஸ் அடையணுமே தவிர அவங்கள போயிட்டு நம்ம அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கக்கூடாது. உடனே கமெண்ட்டில் வந்து நீ வந்து பிஎம்கே தானே, நீ வந்து அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறேன்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் இந்த வீடியோ போட்டது அவேர்னஸ்க்காக. தயவு செஞ்சு புதுசாக ஜாயின் பண்ணவங்க சீக்கிரமாக ஒரு முடிவெடுங்க, சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரெக்கவரி வரதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் முடிவு சீக்கிரமாக எடுங்க. நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகிட்டே போகுதுன்னு தான் அர்த்தம். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னாடி கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த கார்த்திக் பிள்ளைலாம் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறாரு, அவர் வந்து பெரிய ஆள், கார்த்திக் பிள்ளை சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்லாம் நம்பிட்டு போய் இப்போ ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒரு பேமெண்ட் கூட எடுத்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் காசு திருப்பி வாங்குறதுக்கான உரிமை முழுசாக இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுங்க. அப்புறம் இந்த உங்கள் பல்லாண்டு எம்டி இருக்கார் இல்லையா, அந்த பல்லாண்டும் சீக்கிரமாக அக்யூஸ்ட் ஆகிட்டு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்புறம் இந்த தற்கொலை முட்டு கொடுக்குற யூடியூப் சேனல்லாம் இருக்கானுங்கள்ல, V3 தோழமைகள், இந்த சேனல் கனா சேனல், அந்த ஃபேமிலி ஸ்டோரி, இவனுங்களும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. உள்ளே போகிறதுனா அக்யூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. பார்த்துக்கோங்க.